Hello friends, welcome to my channel Hanusree's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டான எக் கறி, எக் கிரேவி, எக் மசாலா எப்படினாலும் சொல்லலாம். எக் வந்து ஃபர்ஸ்டே வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து கிரேவி செய்ய போறோம். சோ இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப யாமியா இருக்கும். வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. வாங்க फ्रेंड्स, இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 4 முட்டையை வந்து ஃபர்ஸ்டே பாயில் பண்ணி வச்சிருக்கேன். மேலே இருக்க ஓடு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து சைடில் கொஞ்சமாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து கீரல் மாதிரி அங்கங்கே போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து லைட்டாக முட்டை உள்ளே வந்து இறங்கிறதுக்காக லைட்டாக இதை வந்து சைடில் லைட்டாக கீறிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கேன். இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப வந்து சால்ட்டு ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா புரட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து சாப் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி, வெங்காயம் இதை 2 மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேனில் வந்து ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஏற்கனவே மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு கிளறி வச்சிருக்க எக்ஸை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். லைட்டாக வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே வந்து 2 பட்டை ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப் பண்ண வெங்காயம் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா சல்யூட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தனியாக அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுவும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவு வந்து உங்களுக்கு வதங்கியிருக்கு. கூடவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா இது வந்து கொதிக்கிட்டோம். மூடி போட்டு திருப்பி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு முட்டையை வந்து தனியாக நீங்கள் வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து திக்னஸ் இருக்கும். கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து இதை கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக கெட்டியாக வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாயில்டு எக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து எக்ஸை புரட்டி விட்டுருங்க. புரட்டி விட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான யாமியான
முட்டைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சரி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யாமியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டில் இருக்க பொருளில் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்குன்னு தனியாக நம்ம எதுவும் வந்து வாங்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியான இந்த கிரேவியை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you all for watching the video. Thank you.